குழந்தைக்கு அப்பாங்கிறத தவிர நீ இதுவரைக்கும் எதுவும் செஞ்சது இல்லடா. அது பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தது தவிர. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த நாங்க சொன்னதுக்காக செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த சரவணன் அவன் பையனை ஸ்கூல் சேர்க்குற விஷயமா அவன் எக்ஸ் ஒய்ஃப் ஆனந்தியோட இருந்தான். என் புருஷன் நம்போன்னு விட்டுட்டு போனப்போ எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. என் பிள்ளைக்கு சொத்தம் கொடுத்தீங்க. என் பிள்ளைய நீங்க ஸ்கூல்லயும் சேர்த்து விட்டீங்க. இன்னொரு காரியத்தையும் நீங்க எனக்கும் என் பிள்ளைக்கும் பண்ணாதா நீங்க இந்த வீட்டை விட்டு போனும்க்கா. என் பிள்ளைக்கு காது குத்து விழாவை நடத்தி கொடுத்துட்டு தாங்க போனோம். எங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் யாருமே இல்லை. அதனால உங்க 2 பேரும் மடியிலையும் உட்கார வச்சு என் பிள்ளைக்கு காது குத்துறோம்க்கா. அது சரிம்மா, தாய் மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்துறது தானேம்மா முறை. மீனாட்சி மாப்பிள்ளை மடியில எப்படிமா உட்கார வைக்க முடியும்? அந்த முறையெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நானும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இவங்க 2 பேரும் மட்டும்தான். இவங்க மடியில உட்கார வச்சு காது குத்துனாதான் எனக்கு சந்தோஷம். சரி சரி சரி. இங்க பாரு, நாங்க ரொம்ப நல்ல விதத்துல நடத்துவோம். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டோம். ஆனா உன் பிள்ளைக்கு தாய்மாமா முறையா பைரவானந்த் தான் செய்வாரு. எங்க மேல வச்சிருந்த அன்புக்கு நீ சொன்னாலும் நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் மாத்தக்கூடாது. நீ எப்பவும் அண்ணன் அண்ணன் கூப்பிடுற வைரவ அண்ணன் உன் புள்ள கார்த்திக்கு தாய் மாமலா இருந்து எல்லாமே செய்வாரு. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு சம்மதம் தானே? என்னங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து உங்க 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அப்புறம் என்ன, இந்த காது குத்த விழாவை சிறப்பா செஞ்சிடலாம். அண்ணே, இந்த காது குத்து விழா முடிஞ்ச பிறகு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். இல்லப்பா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது இல்லைண்ணே, சரவணன் இல்லாம சரவணன் மகனுக்கு காது குத்துறோம். அதை நாம் எல்லாரும் ஒன்றா இருந்து நடத்துகிறோம். அது முடிஞ்ச பிறகு நான் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறேனே. என்னவுமா, என்ன பார்த்துட்டு பேசாமட்டு இருக்க? சொல்லு. காது குத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? சரி. சரியா? அதையும் சங்கட்டமா சரிங்கிற? சிரிச்சுக்கிட்டே சரிங்கன்னு சொல்ல வேண்டியதானே? மூஞ்சி வச்சு சொல்லிட்டு இருக்க. சரி, கார்த்திக்கு அத்தை முறைக்கு நீ என்ன செய்ய போற? அதை இப்ப இருந்தா யோசி. நீங்க தானே தாய்மாமா முறை செய்ய போறீங்க. நீங்க தான் பெருசா யோசிக்கணும். இது பெருசா யோசிக்கவா? காது குத்து கம்மல் இவ்வளவு பெருசு தானே செய்ய முடியும். இவ்வளவு பெருசா செய்ய முடியும்? சரணா, சரணா, என்ன சரணா, உங்களை பார்த்து பேசலாம் வந்தா இவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்புறீங்க? யார் நீ? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஐயோ சரணா, என்ன இப்படி கோவப்படுறீங்க? அப்படின்னு சொல்லிவிட்டேன். உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி உங்களை போலீஸ்ல போட்டு கொடுத்தது உங்க பொண்டாட்டி, கூட சேர்ந்து எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணது உங்க அண்ணன் அண்ணி, அப்புறம் அந்த அட்வொகேட். அவங்க மேல எல்லாம் கோவப்படுறதை விட்டுட்டு என் மேல எது கோவப்படுறீங்க? உன் மேல கோவப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. மரியாதையா போயிடு. பாத்தீங்களா, என்னை தப்பாவே நினைக்கிறீங்களே. இப்ப கூட உங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களை பார்த்து பேச வந்தேன். ஏய், நீ எல்லாம் யாரு? நீ என்ன எனக்கு நல்லது நினைக்க போற? உன்னை பத்தி என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த மீனாட்சி தங்கச்சியை கட்டிக்கிட்டு அவங்க கூட செட்டில் ஆயிட்டு இருக்க ஆள் நீ. நீ எனக்கு நல்லது நினைக்கிறியா? ஆனா நீங்க ஒருத்தருங்க, அவங்க எல்லாம் யாருமே எதுவுமே செய்யறது இல்ல. சண்முக மாமாவும் கண்டுக்கிறது இல்ல. அந்த மீனாட்சியும் அவங்க புருஷனும்
என்னை மதிக்கிறதே இல்லை. ஆனா உண்மையிலே சொல்ற சரவணா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீட்லயே சுய மரியாதையோட இருக்கிற ஒரே ஆளு நீங்க தான். உங்க அண்ணன் அண்ணி கூட பயப்படாம ஒருத்தர் தனியா தொழில் பண்ணீங்க. நினைச்சது எல்லாமே செஞ்சீங்க. எங்க மாமா சண்முக மாதிரியோ அந்த ஓடி போன ராஜேந்திர மாதிரியும் இல்லாம நல்ல தைரியமா எல்லாமே செஞ்சு சுய கௌரவத்தோட இருக்கிறீங்க. ஏய், இப்போ என்ன வேணும் உனக்கு? பாத்தீங்களா, திரும்பி தப்பாவே நினைக்கிறீங்களே. ஏங்க, எனக்கு எதுவுமே வேண்டாங்க. உங்ககிட்ட உங்களுக்காக பேச வந்திருக்குங்க. ஆமா, ஏன் கைராசி குடும்ப சொத்தையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டீங்க? ஏய், நான் எப்போ வேணான்னு சொன்னேன்? உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க, அவங்க என்னமோ உங்க சொத்தையெல்லாம் உங்க பையன் பேர் எழுதிக்கிறத பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப அந்த கைராசி வீட்டை ஆனந்தி பேரை தான் எழுதி வைக்க போறாங்க. எது? ஏங்க, ஆமாங்க. நீங்க கூட தான் பிசினஸ் ஆளுங்களா கூப்பிட்டு வந்து அந்த வீட்டை கூட நீங்க அழகா ட்ரெடிஷனலா மாத்தி பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கூட அந்த வீட்டுல இருக்கிறவங்க திட்டினாங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப எதுவுமே உங்களை செய்யக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த வீட்டை மொத்தமா தூக்கி ஆனந்த கையில கொடுத்துட்டாங்க. அந்த வீடு உங்க பொண்டாட்டி ஆனந்திக்கு, கடை எங்க சண்முக மாமாவுக்கு. ஏய், என்ன உளர்ற? அது எப்படி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க தான் போயிட்டீங்களாங்க. என்ன போயிட்டேன்? நான் அந்த ஆனந்தி வேணான்னுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட சொந்த விருப்பம். அதுக்காக கைராசி குடும்பத்துல எனக்கு இருக்கிற உரிமையை விட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்ல. அட, அவங்க அப்படி முடிவு பண்ணிட்டாங்களாங்க. ஏங்க, உங்க அண்ணன் கூட உங்ககிட்ட சொன்னாராங்க? ஆமா, சொன்னாரு. ஏதோ சும்மா ஒரு முறைக்கு சொன்னாருன்னு நினைச்சேன். அததான் இப்ப நடைமுறைப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பையனுக்கு காது குத்த போறாங்க. அதுக்கு தாய் மாமா முறை செய்ய போறது யாரு தெரியுங்களா? அந்த கேடு கட்ட வைரவன். அந்த ஆளு 10 பிசாக்கு பிரோஜனம் கிடையாதுங்க. ஒரு காலத்துல என்ன ஆட்டம் போட்டான். இப்ப அவனை கூப்பிட்டு அந்த மீனாட்சி நீங்க தான் தாய் மாமா முறை செய்யணும்னு கண்கலங்க, பதிலுக்கு பதில் அவனும் கண்கலங்க, எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க. ஒத்துமையா சொத்தை பிரிக்க போறாங்க. ஆனா அந்த உமா உங்க தங்கச்சிங்க கொஞ்சமாச்சு ஏதாவது பேசும். இப்ப அது கூட எதுவும் பேசுறது இல்ல. அந்த வைஜெயந்தி ஏதோ ஒரு ஆளுக்கு பேசிட்டு இருந்துச்சு, அது உங்க அண்ணி மிரட்டி உருட்டி ஏதோ அவளை பேசி ஓரம் கட்டிட்டாங்க. பாவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. அந்த வீட்டுல எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, ஆள் ஆளுக்கு பேசி இப்ப உங்களுக்கு சொத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, உங்களுக்கு சொத்து வேணான்னு சொல்றது உங்க பெருந்தன்மையான மனசு. ஏய், யாரா அப்ப சொத்து வேணான்னு சொன்னது? அப்ப நீங்க சொத்து வேணான்னு சொல்லியா? இப்ப சொத்து வேணும்னு நினைக்கிறீங்களா? என் சொத்தை யாருக்கு கொடுக்கறது? ஏங்க, உங்க பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு தாங்க தர போறாங்க. அதுக்கு நான் சம்மதிக்கணும். என் அனுமதி இல்லாம அவங்க எப்படி நேரா செய்ய முடியும்? ஏங்க முடியாது? அவங்க பிள்ளைக்கு மைனர் உயில் எழுத போறாங்க. அதுக்கு காரணம் உங்க பொண்டாட்டி ஆனந்தி. அதெல்லாம் நான் செத்தாதான் செய்ய முடியும். நான் உயிரோட இருக்கிறப்ப செய்ய முடியாது. அப்படியா சொல்றீங்க? செய்ய முடியாதா? அப்புறம் ஏன் உங்களை இவ்வளவு கேவலப்படுத்தி விட்டாங்க? அடாடாடாடா, ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ச்சே, நினைச்சாவே ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஒரு வீட்டுல பிறந்த பையனை இப்படியாவா கேவலப்படுத்துறது? பா, எவ்வளவு கஷ்டம். சரி விடுங்க, நாம என்னங்க செய்ய முடியும்? உங்க நாளை இப்ப எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எதிராக எல்லாமே செய்யறாங்க. உங்க பிள்ளைக்கு காது குத்த போறாங்க. அதுக்கு பெத்த அப்பா உங்களையே கூப்பிடல. அத பத்தி எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. என்னத்த பண்றதுங்க? சரி விடுங்க, என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் காட்டிக்காதீங்க. நான் உங்ககிட்ட பேசுனதா மறந்துடுங்க. ஏதோ மனசுல பட்டதை சொல்லிட்டேன், விடுங்க. என்ன பண்றது? சரிங்க, நான் கிளம்புறேங்க. பாத்துக்கங்க. தெரியாம என் சொத்தை பிரிக்க போறீங்க. என் பையனுக்கு காது குத்த போறீங்களா? வச்சுக்கிறேன்.
மாப்ள உட்காரு மாப்ள. ம். மீனாட்சி மீனாட்சி அந்த ஜோசியர் எப்படி மாப்ள? ஆமா மச்சான், கார்த்திக் பேர் சொன்னனே மொத்தத்தையும் கணிச்சிட்டாருல. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இருக்கட்டுமா. அண்ணா ஆமா வாங்க. தம்பி வீட்ல இருக்கானா? இருக்காரு, உள்ள இருக்காரு. சண்முகம் சண்முகம் வா வா வா. ஜோசியரை போய் பார்த்தோம். 28ஆம் தேதி நாள் நல்லா இருக்கும். அன்னைக்கே காது குத்த வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம முதல் நாளே கிளம்பி போய் எல்லா ஏற்பாடையும் செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள? கரெக்டா இருக்குங்க. என்ன வைரவ மாமா, தாய் மாமா முறைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க புள்ள காது குத்துக்கு நாங்கெல்லாம் சிறப்பா செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? உன் அண்ணன் மகனுக்கு நீ என்ன செய்வியோ அதை விட நான் சிறப்பாக செஞ்சிட வேண்டியதான். இப்போ உனக்கு சொத்தை பிரித்து கொடுத்தாச்சுல்ல, தாராளமாக செய்ய வேண்டியதானே. எங்க பிரிச்சு கொடுத்தாங்க? கை கெட்டினது வாய் கெட்டாத குறையா? இன்னும் எதுவும் கைக்கு வந்து சேரவே இல்லையே. சண்முகம் அண்ணன் தான் காது குத்துக்கு அப்புறம் எல்லாம் செஞ்சா போதும்னு சொல்லிட்டாரு. ஆமா சொன்னேன். நல்ல காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு நாமெல்லாம் நிர்வாகம் பண்ணா அது நல்லதா அமையும்னு சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒன்னும் அதுக்கு எதுவும் சொல்லல. இப்போ வைரவ மாமா கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் விளையாட்டுக்கு பேசினாலும் சரி, இல்ல மனசுல இருக்கிறத பேசினாலும் சரி, உங்க எல்லாரையுமே நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன்னு பேசாதீங்க. நீங்க யாரும் எதுவும் செய்யணும்னு எதிர்பார்க்கல. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பொருள் தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எல்லாரும் மனசார அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். அந்த குழந்தைக்கு காசு விஷயத்துல எந்த குறையும் கிடையாது. கார்த்திக்கு தேவையான சொத்து அவனுக்கு வரும். அத நான் சொல்லணும். யாவா அவன்? என்ன கேட்காம நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டா அது சட்டப்படி செல்லுமா? நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்கேன். அதுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. சொத்தெல்லாம் சமமா பிரிச்சாகணும். டேய் அது எப்படிடா? இங்க பாரு, இந்த வீட்ல பாதி நேரம் நீங்க இருக்கிறதே கிடையாது. சும்மா விருந்தாளிங்க மாதிரி வந்துட்டு போறவங்க எல்லாம் இதுல பேசவே கூடாது. ஏன் ஏன் பேசக்கூடாது? நான் விருந்தாளி மாதிரி வந்தாலும் இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ நோட்டீஸ் அனுப்புனதும் தெரியும். டேய் சமமா பிரிக்கணும்னு கத்திரிய. எப்படா சமமா பிரிக்க முடியும்? இதுல முக்கால்வாசி சொத்து அண்ணன் சுயமா சம்பாதிச்சது. அதுல பங்கு கேட்கிற உரிமை நம்ம யாருக்குமே இல்ல. வாயை மூடிட்டு யாருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஓஹோ அப்படியா? சரி, முக்கால்வாசி சொத்து இவரு சம்பாதிச்சது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வீடு, கைராசி கடை, வேலூர்ல இருக்கிற வீடு, அப்புறம் சின்ன காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த பழைய வீடு, இதெல்லாம் நம்மப்பா சம்பாரிச்சது தானே? பாரம்பரியமான சொத்து தானே? அதுல சம பங்கு கேட்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல? அந்த விஷயத்துல என்ன கேட்காம எப்படி இந்த வீட்டை தூக்கி இவளுக்கு கொடுத்தீங்க? முட்டாள் மாதிரி பேசாத. ஆனந்தி எவ்வளவு கிடையாது, அவ உன் பொண்டாட்டி. அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போச்சு. சரிடா, அது முடிஞ்சு போன கதை. அப்போ உன் குழந்தை, அந்த கார்த்திக் என்ன பதில் சொல்ல போற? அவனோட எதிர்காலத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் கைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் அதை அவனுக்கு சொத்தா கொடுக்கறதா இல்ல பணமா கொடுக்கறதான்னு நான் முடிவு பண்ணும். அதை விட்டுட்டு என்ன ஒதுக்கிட்டு நீங்களா முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? ஏய், உன்னை யாரா ஒதுக்கிட்டா? சொன்னமா ஒதுக்கிட்டாங்கற? நீ தாண்டா எவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டு
எல்லாம் பேசவே கூடாது. என்ன நீயும் இப்ப நல்லவன் லிஸ்ட்ல சேர்ந்துட்டியா? எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். சாந்தி அக்காவை அனுப்பி அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொத்தை பிரிக்க வைக்க காரணமா இருந்தவனே நீதான். ஏன் என் கூடவே சேர்ந்துக்கிட்டு எத்தனையோ தடவை டிராமா போட்டிருக்கல நீ? இப்ப நீ எல்லாம் எனக்கு உபதேசம் பண்ண வர நேரையா அதெல்லாம்? டேய், அப்படி பார்த்தா எல்லாருமே எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருந்ததில்ல. அண்ணா அண்ணியை தவிர மீதி நாம எல்லாருமே மாறி மாறி தான் நடந்திருக்கோம். இப்ப அது முக்கியம் இல்ல. ஆமா, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என் பிள்ளைக்கு காது குத்துறீங்களாமே, யாரை கேட்டு இதெல்லாம் நீங்க செய்யறீங்க? இதுல தாய் மாமா முறைக்கு இந்த ஆளு வேற. கருணா, இதுல தாய் மாமா முறைக்கு இந்த ஆளு வேற. கருணா, போதும். வார்த்தைக்கு வார்த்தை உங்க புள்ள சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த குழந்தைக்காக ஒரு விஷயமாவது செஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைக்கு செய்யறதா இருந்தாலும் உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? நீ நீ கைராசி குடும்ப பையன் மாதிரியா பேசுற? இந்த வீட்ல பிறந்த பையன் மாதிரியா பேசுற? ஏய், உன்னை நம்பி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தோம்ல. ஹலோ, போதும் போதும் நிறுத்துறீங்களா? எனக்காக கூட்டிட்டு வரல, உங்க மானம் போயிடக்கூடாதுன்னு நீங்க தாலி கட்ட சொல்லி நான் கூட்டு வந்தேன். ராஜேந்திரனுக்கு இவளை பாத்தீங்க, ஆனா அவன் ஓடி போய் அந்த வைஜெயந்தியை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துட்டான். உடனே என் தம்பி செய்வான், நான் சொன்னா உடனே கிணத்துல குதிப்பான், நான் சொன்னா உடனே ட்ரெயின்ல குதிப்பான்னு சொல்லி என் தலையில இந்த மூதேவியை கட்டி வச்சீங்க. என்ன என்ன சொன்னீங்க? நாங்க உங்களை கட்டாயப்படுத்தணுமா? நீங்க தானங்க முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சீங்க. ஆமா, அப்ப எனக்கு எதுவும் தெரியல. அண்ணன் அண்ணி தான் உலகம்னு முட்டாள்தனமா நம்பிட்டேன். அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். அப்ப இப்ப ரொம்ப புத்திசாலியா மாறிட்டீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்காம சொத்தை பிரிச்சு கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது செல்லாது. எனக்கு என் பங்கு வந்து சேரணும். நிறுத்துப்பா. என்ன சும்மா விஷயத்துக்கு பேசின பாரு, உனக்கு ஏது பங்க? இந்த பாருங்க, நீங்க எல்லாம் வாயே திறக்க கூடாது. இது எங்க குடும்ப விஷயம். இதுல பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தம்பி, அவங்களுக்கு இங்க உரிமை இல்லாம இருக்கலாம், ஆனா நியாயத்தை பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அப்படி சொல்லு கண்ணே. சரிங்க, அதை விடுங்க. நானே கேக்குறேன், இந்த சொத்துல பங்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அதான் அழகா சொன்னீங்களே. முட்டாள்தனமா நாங்க சொன்னோன்னு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. சரிங்க, அதெல்லாம் கூட சரியாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவ கூட குடும்பம் நடத்துனீங்க. அதே பொண்டாட்டி சொன்னான்னு தனியா போய் வியாபாரம் பண்ணீங்க. அதே பொண்டாட்டி சொன்னான்னு குடும்பத்தை விட்டு தனியா போனீங்க. எல்லாமே அவளை பிடிச்சதுனாலதான் செஞ்சீங்க. இப்போ திடீர்னு இவளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயாச்சு. சரி, இதை பெருசாக்க வேண்டான்னு நாங்களே இதை சட்டப்படி கொண்டு போகாம அப்படியே விட்டுட்டோம். நாங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த பொண்ணு ஒன்னும் பேசாம இருக்கா. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இந்த கேஸை எடுத்தா நான் எதுவும் கேட்காம பயந்து போய் பேசாம அமைதியா இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? இப்ப சொல்றேன், என்ன நடந்தாலும் சரி, இவ என் மேல கேஸே போட்டாலும் சரி, அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு என் சொத்து வேணும். என்ன சொத்து வேணும்ன்ற?
சும்மா சொத்து சொத்து சொத்துன்னு பேயா அலைஞ்சின்னு கிடக்குறா. என்னடா சொத்து? இந்த பாரு, அதெல்லாம் என் மாப்பிள்ள சம்பாதிச்சது. பெருசா கேட்க வந்துட்டேன். இப்ப கூட சொல்றேன், உங்க மாப்பிள்ள சம்பாதிச்ச ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். ஆனா எங்க அப்பா சம்பாதிச்ச அந்த சொத்துல இருந்து எனக்கு பங்கு வேணும். அன்னைக்கு அனுப்பின நோட்டீஸ்லயும் நான் இதைத்தான் போட்டிருக்கேன். பாரம்பரியமான சொத்து எனக்கும் வரணும். அதையும் மீறி நீங்க என்ன கேட்காம பிரிச்சா அது சட்டப்படி தப்பு. நான் கேஸ் போடுவேன். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். தலை போட அடிச்சுட்டு சொன்னேனே. இந்த ஆளு பரதேசி பச்சோதிய ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கணும். கேட்டீங்களா யாராவது? இப்ப பாத்தீங்களா என் புள்ளியோட வாழ்க்கையை எப்படி பாழாக்குறா இந்த ஆளு? நிறுத்தி. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இந்த வீட்ல இருந்து கைராசி கடை கொண்டு இந்த சொத்துல எல்லாம் சொந்தம் கொண்டாட எனக்கு உரிமை இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன செய்றீங்களோ அது எனக்கும் செய்யணும். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. என் கைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன். என் பங்கு எனக்கு வந்தாகணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காம வயிறு எரிஞ்சு சொல்றவன் நல்லாவே இருக்க மாட்டோமா? என் புள்ள வாழ்க்கை போகுதேம்மா, என் புள்ள வாழ்க்கை